ஹாய் எவ்ரிபடி, வெல்கம் டு மை சேனல். இந்த சேனலில் ஆன்லைன் சம்மந்தமான வேலைகள், ஆன்லைனில் நாங்கள் வேலை பார்க்கக்கூடிய தளங்களில் உள்ள அப்டேட் எல்லாத்தையும் உடனே வீடியோவாக கொடுத்துட்ருக்குறோம். நாங்கள் வேலை பார்க்கக்கூடிய தளங்களில் நீங்களும் இணைஞ்சிருந்தீங்கன்னா இந்த சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் கொடுக்க மறக்காதீங்க. நான் சொல்கிற தகவல்கள் எல்லாம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா ஒரு லைக் கொடுங்க. என்னோடய வீடியோஸ் எல்லாம் உடனே கிடைக்கிறதுக்கு நோட்டிஃபிகேஷனான பெல் பட்டனை அமைக்க வச்சுக்கோங்க. ஆன்லைன் வேலைகள் லாபகரமானது மற்றும் கவனமாக செய்யக்கூடியது. இதில் குறிப்பிடப்படும் வேலைகளில் இணைவதில் எந்தவித கட்டாயமும் இல்லை. முழுக்க உங்கள் விருப்பம் சார்ந்தது மட்டுமே. இப்படி ஒரு வேலை உள்ளது என்பதை மட்டுமே நான் பகிர்கிறேன். முதலீடு செய்யும் முன் நன்கு ஆலோசித்து முடிவு செய்வோம். இணைவதும் விலகுவதும் உங்கள் விருப்பம் சார்ந்தது. இன்றைக்கி நாம் பார்க்க வந்திருக்க கம்பெனியோட பேர் SBO. SBOவில் என்ன அப்டேட் இப்போ இருக்குது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். அதாவது சொல்யூஷன் கொடுத்துருக்காங்க. எதுக்கானது? பிளாக் அண்ட் சஸ்பெண்ட் ஐடிக்கு. அது என்னங்கிறத வீடியோக்குள்ளே ஃபுல்லாக தெரிஞ்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என் சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் கொடுக்க மறக்காதீங்க. என் சேனலோட தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா உங்கள் SBOவில் உள்ள உங்களோட டீம் மெம்பர்ஸ்க்கு என்னோடய சேனலுக்கு ஷேர் பண்ணி கொடுங்க. ஓகேங்களா? ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா பிளாக் அண்ட் சஸ்பெண்ட் ஐடிஸ் பற்றின டீட்டெயில் இது அவங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். இது என்னோட டவுன்லைனரோட பிளாக் ஆகிருந்த ஐடி. ஆக்சுவலாக இந்த ஐடியில் பார்த்திங்கன்னா பிளாக் ஆகிருந்தது. இப்போ அந்த ஐடியை அன்றைக்கே ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஆனால் பார்த்திங்கன்னா டேஷ்போர்டில் அவங்களுக்கு என்னென்னு இருந்துச்சுன்னா அதர் அப்படின்னு இருந்துச்சு. இப்போ டீம் செலெக்ஷன் இங்கே கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்களா? இங்கே மேலே பார்த்திங்கன்னா இந்த இருக்குது பாருங்கள், டீம் செலெக்ஷன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா இல்லையா? இந்த ஆப்ஷனை இப்போது செலக்ட் பண்ணுவோம். இதில் நம்மளுக்கு என்ன ஆப்ஷன் வேணுமா? ஆக்சுவலாக நான் ஆல்ரெடி செலக்ட் பண்ணிட்டேன். அதனால தான் நான் உங்களுக்கு டேஷ்போர்டு ஓப்பன் பண்ணி காமிக்கல. இப்போ ஜஸ்ட் எப்படி பண்ணோன்னு சொல்கிறேன். இப்போ டீம் செலெக்ஷனை போயிட்டு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா சேல்ஸ் டீம், ப்ரமோஷன் டீம் 2 இது காட்டுது. பார்த்தீங்களா? இதில் நான் ஆல்ரெடி ப்ரமோஷன் டீம் செலக்ட் பண்ணியிருக்கேன். அதனால தான் அதில் ப்ளூ கலர் காட்டுது. இல்லைனா இங்கே உங்களுக்கு வெறுமனையாக தான் இருக்கும். இப்போ இந்த டீம் செலக்ட் பண்ணிட்டு இதில் சப்மிட் கொடுத்துட்டிங்கன்னா தேங்க்ஸ் ஃபார் செலக்ட் யுவர் டீம் அப்படிங்கிற கண்டென்ட் மாதிரி ஒன்று வரும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கோ டு டேஷ்போர்டு அப்படின்னு வந்துடும். ஓகேங்களா? இப்போ மறுபடியும் நான் உங்களுக்கு டேஷ்போர்ட் பேஜ் காட்டுறேன். இதில் டேஷ்போர்டில் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோடது நான் ப்ரமோஷன் டீமுக்கு கொடுத்துருந்தேன். இப்போ ப்ரமோஷன் டீமில் உள்ளது உங்களுக்கு காட்டும். இங்கே பார்த்தீங்களா? அங்கே சேஞ்ச் பண்ண அடுத்த செகண்ட் இங்கே ப்ரமோஷன் டீமுக்கு மாறிடுது. ஓகேங்களா? இப்படி தான் உங்களோட டீமை நீங்கள் செலக்ட் பண்ணணும். இது பிளாக் அண்ட் சஸ்பெண்டில் உள்ள ஐடிஸுக்கு, அதாவது SBO VDPN அப்படிங்கிற உள்ளவங்க எல்லாருமே நிறைய பேர் ரெக்யூர்மெண்ட் கொடுத்துருப்பீங்க. என்னோடது நான் மாற்றி செலக்ட் பண்ணிட்டேன், ரீஃபண்ட் மாற்றி செலக்ட் பண்ணிட்டேன், அதே மாதிரி இதை மாற்றி செலக்ட் பண்ணிட்டேன், எனக்கு மறந்து போச்சு, நான் தெரியாமல் செலக்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்கிறவங்க எல்லாருக்குமே ஓப்பன் பண்ணியிருக்கிறாங்க. ஓகேங்களா? ஓல்டு மெம்பர்ஸ் யாராச்சும் அது மாதிரி கொடுத்துருந்தீங்கன்னா அவங்களோட ஐடிஸ்லாம் ஓப்பன் ஆகலை. என்ன சிஸ்டர் ஓப்பன் ஆகிருக்குன்னு சொன்னீங்க, என்னோடது ஓப்பனே ஆகலைன்னு கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணாதீங்க. நான் தெளிவாக சொல்லிடுறேன். ஆக்சுவலாக இப்போ வந்திருக்கிறது SBO VDPNோடது தான் நிறைய பேரோடது ஓப்பன் பண்ணி கொடுத்துருக்காங்க. VDPயோடது ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஒரு சிலரோடது தான் ஓப்பன் ஆகிருக்கு. அதுவும் பிளாக் ஐடிஸ் தான் ஓப்பன் ஆகிருக்கு. சஸ்பெண்ட் ஐடிஸ் ஓப்பன் ஆகலை. ஓகேங்களா? சஸ்பெண்ட்னா ரீஃபண்ட் கொடுத்தா தான் சஸ்பெண்ட் ஆகும். அந்த மாதிரி ரீஃபண்ட் கொடுத்து சஸ்பெண்ட் ஆன ஐடிஸ் ஓப்பன் ஆகலை. அதனால் வெயிட் பண்ணுங்கள். இன்றைக்கி அல்லது மேபி நாளைக்குள்ளே ஓப்பன் பண்ண சான்சஸ் இருக்குது. அப்படி ஓப்பன் பண்ணாங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த டீம் செலெக்ஷனுக்குள்ளே போயிட்டு உங்கள் டீமை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. ப்ரமோஷனுக்கு போக போகிறீங்களா, சேல்ஸுக்கு போக போகிறீங்களான்னு செலக்ட் பண்ணிங்கன்னா தான் அடுத்தாக்கில் உள்ள ஒர்க் என்ன அப்படிங்கிறத நம்ம கண்டினியூவாக பார்க்க முடியும். ஓகேங்களா? நான் சொன்னது தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை முழுசாக பார்த்த எல்லாருக்கும் என்னோடய மனமார்ந்த நன்றி. இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். பிளாக் அண்ட் சஸ்பெண்டில் எத்தனை பேருக்கு ஐடிஸ் நிறைய இருக்கும் அவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். நிச்சயமாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த சேனலுக்கு சப்போர்ட் பண்ணி என்னை என்கரேஜ் பண்ணுங்கள். உங்களோட கேள்விகள் ஏதாவது இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நிச்சயமாக எனக்கு தெரிஞ்ச தகவல்களை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.